காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், கோயம்புத்தூர். நம்ம இப்போ ஒரு ஹாஃப் டே ட்ரிப் மாதிரி போக போகிறோம் நினைக்கிறேன். 1 டே ட்ரிப் கூட கிடையாது, ஒரு ஹாஃப் டே ட்ரிப். ஆனைக்கட்டி வரைக்கும் போக போகிறோம். ஆனைக்கட்டி ஒரு ஹாஃப் டே ட்ரிப் தான். ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த ட்ரிப்பு. இது எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸு போய் தெரிஞ்சுக்கலாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி இன்னும் 27 கோயம்புத்தூர் ஆர்எஸ் போகிறோம் தான் இப்போ வந்திருக்கோம். இங்கேருந்தே தெரியுது பாருங்க மலை, தூரத்தில் தெரியுதுங்களா? இதுதான் காய்ஸ் போகிற வழி, ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். அப்படியே மலையை நோக்கி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த என்ன பியூட்டின்னா இதுதான் இந்த பியூட்டியை. கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஆனைக்கட்டி மலையை பார்த்துக்கிட்டே போகலாம், நேராக தான் தெரியும் அப்படியே. இப்போ கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் நான் காட்டுறேன் பாருங்க. மலைக்கு நேராக இருக்கும் அப்படியே இந்த ரோடு. காய்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா வடவள்ளி கிட்டே இருக்கோம். வடவள்ளியிலேருந்து இப்போது வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு என்னவோ அந்த இங்கே இருக்கிற காட்ஸ்லாம் அப்படியே சுற்றி நம்மளை வர மாதிரி இருக்குது, நம்மளை ஆக்குப்பை பண்ணிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது விஷுவலாக. ஆனால் இந்த கோப்ரோவில் அவ்வளோக்கா தெரியாது எனக்கு தெரிஞ்சு. நான் ஃபோன்லேயும் எடுத்து உங்களுக்கு கிளிப்ஸ்லாம் காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு. இப்போதைக்கு ரோட்டில் அங்கே தெரியுதுன்னு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். வியூ பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டு ஒரு கர்வ் ஃபுல்லாக நம்ம இப்படி கவர் பண்ண மாதிரி இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக போனால் ஆனைக்கட்டி வருதுங்களா, அது தெரியுதுங்களா? இது ஆனைக்கட்டி ரோடு. அப்படியே லெஃப்ட் வந்தோன்னா இதான் மருதமலை அப்படின்ட்டு பாட்டெல்லாம் வரும்ல, நீங்கள் சொல்கிற உங்களுக்கு தெரியும். மருதமலை மலை இந்த சைடில் லெஃப்ட் சைடு, இந்த லெஃப்ட் ரோட்டில் போனோம் மருதமலை, நேராக போனால் ஆனைக்கட்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் இப்போ நின்றுட்டுருக்கோம். மருதமலை நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். மருதமலை லெஃப்ட்டு, அந்த மலையை காட்டினேன், நேராக போன ஆனைக்கட்டி. நாங்கள் பூ வர ரூட்டோட வியூவை பாருங்கள். இங்கே ஒரு மலை, இங்கே நான் ஹைப்பர் ஒயிட்டில் வச்சனால உங்களுக்கு அவ்வளோக்கா அதோட லென்த் உங்களுக்கு தெரியாது எவ்வளோ ஹைட்டுன்னு. கோப்ரோ வந்துட்டு வெறும் ஒயிட் மோடில் போட்டுட்டேன், கொஞ்சம் ஜூம்டாக தான் தெரியும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஆங்கிள். மாடு ஒன்று குறுக்கால வர பார்க்குது. வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. Beautiful view. Guys, நாங்கள் லாஸ்ட் டைம் இந்த ஆனைக்கட்டி வரும்போது இந்த மலைக்கிட்ட நாங்கள் வந்து ஒரு சம்பவம்லாம் ஆச்சு. அங்கே கூட்டிகிட்டு வந்த குட்டீஸ்லாம் வந்துட்டு நடுங்கிற சீன்லாம் இருந்துச்சு.
போன வாட்டி நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேங்க. எல்லாருமே நடுங்கிட்டு இருந்த சீனை இந்த ஆணைக்கட்டி வந்து இப்படி நடுங்கியிருப்பாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் ஒன்று நடந்துச்சு. அது நான் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி இப்படி ஓகே இப்படி இங்கே எப்படி வண்டியா Girls with their nails done now. வேற லெவல் சுத்தி மலை. இதுக்கு தான் நான் வந்தேனே. என்னைய இங்கே போக வேணாம், வேற எங்கேயா ஃபால்ஸ் போங்கன்னாங்க. ஆனால் நான் இந்த வியூக்காக தான் நான் வந்தேனே. இந்த வியூவை பாருங்கள், வேற லெவலாக சுற்றி மலை. நான் உங்களுக்கு நிறுத்தி காட்டுறேன், ஃபோனில் எடுத்து காட்டுறேன். கோபுரை விட வியூ சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரைட்டில் பெஸ்ட் வியூவில் நிற்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தடகம் ரோட், நார்த் கோயம்புத்தூர், அணைக்கட்டி போகிற வழியில். சக்கையாக இருக்குது வியூ. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்களை சுற்றி இப்போ மலை பார்த்தீங்களா? சுற்றியும் மலை, வேற லெவல். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஏன் என்னடா கேமரா வியூ அங்கங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இல்லாதனால தான் கைஸ் இப்படி ஒரு சம்பவம். பாருங்கள், ஒயர்லாம் அங்கங்கே சொருகிட்டு அப்படியே நான் வந்துட்டுருக்கேன். அப்படியே கையில் கோப்ரோ பிடிச்சி தான் நானே எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இதுதான் கைஸ் வேற லெவலாக இருக்குது கைஸ். அப்படியே இங்கேயே நின்றுலாம் போல இருக்குது. எனக்கு வெயில் சுட்டரிக்குது, செமையாக வெயில் அடிக்குது. ஒரு லைட்டாக ஒரு சில்னஸ் இருக்குது. ஆனால் இங்கேயே நின்றுட்டுருக்கணும் போல தான் இருக்குது. இந்த வியூவை பார்த்தா சுற்றி மலை. எங்களை சுற்றி ஒரு 300 டிகிரிக்கு மழை தான் இப்போ. செம. கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாம் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா. இங்கேருந்து ஈசாவும் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் தவிர்க்க முடியாத ரீசனால் அங்கே போகல. அங்கே கொஞ்சம் நீட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் கொஞ்சம் ஆளுங்களாம் சரியில்லையா வர்றவங்களாம். நாங்கள் ஒரு டீ பிரேக் எடுக்கிறதுக்கு வந்து இங்கே தான் நிறுத்தணும். வண்டி இங்கே தான் நிறுத்தியிருக்கேன். வியூ பாருங்கள். செக் போஸ்ட் தாண்டிட்டோம் கைஸ். இன்சூரன்ஸ் வேறு இல்லை, என்னாலும் வெற்றிகரமாக தாண்டிட்டோம்.
இங்கேருந்து ஆரம்பிக்குது. செக் போஸ்ட் ஆனோடனே ஆர்பிஎன்ஸ்லாம் ஆரம்பிக்குது. Go slow on curves. வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. இங்கே வண்டி நிற்காதன்னு வண்டி நிற்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் இங்கே தான் மைக் செட்டப்பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த டீ கடையிலேருந்து கிளம்புனாக்க பின்ன மைக்கை மாட்ட மறந்துட்டேன். மைக்கு வாய்க்கிட்ட வைக்காம அது வந்துட்டு சட்டைக்குள்ளே கீழே போயிடுச்சு. இந்த ஆனைக்கட்டி பென்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழுமா ஏறி ஏறி இறங்குது பாருங்க. இப்படி மேலே ஏறி இப்படி கீழே இறங்குது, இப்படி மேலே ஏறி கீழே இறங்குது. ரோடு வளைஞ்சு வளைஞ்சு நிறையா பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில். இந்த பெண்டு எல்லாமே பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குது. ரோடு சின்னதாக இருக்குது, வெயிலும் நல்லா அடிக்குது, ஒரு சில்னஸும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும் கிளைமேட்டு. பாருங்க ரோடு மேலே ஏறுது, இப்போ ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. ஆனைக்கட்டி மெயின் ஜங்ஷன் மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் ஆனைக்கட்டி டிஸ்ட்ரிக். இப்போ வந்து பாலக்காட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடம் தான் தமிழ்நாடும் கேரளாவும் ஜாயிண்டிங் ஏரியா. செக் போஸ்ட் தான் இப்போ தாண்டணும்.
வந்துட்டோம் ரவுண்ட் டானாக்கு. இன்னும் பேக்ஸ் நிறையா சீட், இந்த லாட்ரி தான் விற்கிறாங்க கைஸ். ஃபுல்லாக லாட்ரி விற்கிறாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ ஒரு ரூட்டில் இப்போ மேலே ஏறிட்டு இருக்கேன் தேவையில்லாமல். பாலக்காடுக்குள்ளே என்ட்ரானோமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லாட்ரி தான் கைஸ். கேரளாக்குள்ளே என்ட்ரானோமே லாட்ரி ஆரம்பிச்சிருச்சு. லாட்ரி தான் அடையாளம் போல் கேரளாக்குன்னா. இந்த பாலக்காடு ஆரம்பத்துலேருந்து ஒரே பேட்ச் ஃபுல் ரோடு தான் எல்லாமே. கிடுக்கிடுக்குன்னு ஆடிட்டே இருக்கோம் நாங்கள். ஜம்பிங் தான் ஃபுல்லாக பாருங்க. காரில் என்டர் ஆனதுலேருந்து ரோடு நல்லா கைஸ், மோசமாக இருக்குது. கேவலமாக இருக்குது ரோடு கேரளாவில், இந்த அணைக்கட்டி ஏரியாவில். இதுலேயும் வண்டி கார் வேறு புது கார் வாங்கிட்டு பறந்துக்கிட்டு கிடக்கிறானுங்க சில பேர். நம்ம இனோவேஷன் சொல்கிற மாதிரி, இனோவேஷன் ப்ரோ சொல்கிற மாதிரி மார்ஸின் நிலப்பகுதி மாதிரி தான் கைச்சிருக்கு இந்த ஏரியாவை. மார்ஸின் நிலப்பகுதி அப்படி தான் குழி குழியாக இருக்குது இந்த மார்ஸின் நிலப்பகுதி. கண்ணில் பார்க்க பங்கமாக இருக்குது இந்த வியூ, நல்லா இருக்கு. ஒரே வாழைத்தோப்பு, அப்படியே மலைக, இந்த மார்சி நிலப்பகுதி ரோடு, இந்த மூணுத்தையும் அப்படியே கலந்து அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம் காய்ஸ். இங்கே ஒரு ரிவர் இருக்குது, இங்கே ஒரு நதி. லாஸ்ட் டைம் இங்கே தான் வந்து குளித்தோம். அதோட வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. காய்ஸ், நம்ம சிறுவாணி ரிவர் கோட்டத்தாராவில் இருக்கோம். இந்த கோயிலை ஒட்டி அப்படியே இறங்கினோன்னா ரிவர் வந்துடும், சிறுவாணி ரிவர். இந்த ஏரியா கரெக்டாக இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கோட்டத்தாரா, இந்த கோயிலை ஒட்டி இருக்குது. இது ஒரு சேஃப்டிக்காக இங்கே ஒரு வச்சுருக்காங்க. இந்த என்னது இந்த இது கட்டி வச்சுருக்காங்க நடுவில், கரெக்டாக படிக்கட்டுக்கு நடுவில். இங்கே மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க ஜாலியாக. நாமளும் அப்படியே உள்ளே போய் லாஸ்ட் டைம் குளித்த இடத்துக்கு போய் நின்று பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியான கல்லுங்களாக இருக்கிற இடத்தெல்லாம் தாண்டி அந்த சைடு போகணும். லாஸ்ட் டைம் அங்கே தான் போனோம், இந்த கல்லெல்லாம் தாண்டி. கோட்டத்தாரா இங்கே சிறுவாணி. கோயம்புத்தூரில் வந்து சிறுவாணி தண்ணி ஸ்பெஷல்னுவாங்க, அந்த சிறுவாணி ரிவரே தான். அந்த ஃபால்ஸு இந்த சைடு
ஆஃப் ஆஃப். அங்கே பாருங்க, ஒரு ரைடர்ஸ் குரூப் ஆஃப் ரைடர்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போது ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் வீட்டில் இருந்து, கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து இங்கே நாங்கள் வந்த சிறுவாணி ரிவர். Nope. Oh my God! Wow! அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்களும் சலட்டுமே, தேகோ அழுத்து மதமே.